ப்ரோ கபடி லீக் சீசன் 11 முதல் அணியாக பிளே ஆஃபுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் பட்னா பைரட்ஸ் டபுள் செஞ்சு. அது என்ன நியூஸ் அண்ட் அந்த மேட்சோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக. மன்பிரீத் சிங் எல்லோ கார்டெல்லாம் வேற வாங்கியிருந்தாரு சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாசல சர்ப்ரைஸ் கொடுத்து கவர் பிளேயரான நம்மளோட ஆஷிஷ் ஐஃபை எடுத்து போட்டியை வின் பண்ண வச்சிருக்காரு. தமிழ் தலைவாசுக்கு புதுசா ஒரு ஆல்ரவுண்டர் பிறந்து வந்திருக்காரு. அவர் யாரு? தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயன்ஸ் மேட்சோட குயிக்கான ரிவ்யூ. அண்ட் தமிழ் தலைவாஸ் சப்ஸ்டியூட்ல வெறும் 6 பேர் தான் இருந்தாங்க. ஏன், என்ன ஆச்சு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதாவது இன்னைக்கு டிசம்பர் 6 எக்கச்சக்கமான கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு பர்த்டே. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நிறைய பேருக்கு இன்னைக்கு பர்த்டே இருந்துச்சு. பட் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் போட்டி இருந்துச்சு, அதை நான் பெருசா பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தமிழ் தலைவாஸ் வெஸ் குஜராத் ஜெயன்ஸ், இரண்டாவது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் பட்னா பைரட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் பட்னா பைரட்ஸ் போட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். பிகேஎல் சீசன் 11ல ஆட போற மதுரையை சேர்ந்த ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்க பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டேவோட இரண்டாவது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் 42க்கு 36 சொல்லி வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா விக்குல் 1 புள்ளி, சஞ்சய் 5 புள்ளிகள், ஜெய்தீப் 3, வினய் 5 புள்ளிகள், சிவம் பட்டாரே 1, ராகுல் எந்த புள்ளிகளும் எடுக்கல, முகமது ரேசா 9 புள்ளிகள், பொறுத்த வரைக்கும் விஷால் டாட்டே 1. பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவங் 13 புள்ளிகள் எல்லோ கார்டு, தீபக் 3 புள்ளிகள், அர்க்கம் சைக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அயன் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சந்தீப் 2 புள்ளி, சுபம் செண்டே 2 புள்ளி, அன்கித் 4 புள்ளிகள், சச்சுட பொறுத்த வரைக்கும் நவ்தீப் 2 புள்ளி, குர்தீப் 3 புள்ளிகள். இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்தே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது பட்னா பைரட்ஸ் 17 புள்ளிகளும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 16 புள்ளிகளும் எடுத்திருப்பாங்க. ரொம்ப க்ளோஸான ஒரு கேமா தான் இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்தே போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துல பட்னா மேல லீட் எடுத்து போயிட்டாங்க, வின் பண்ற சிச்சுவேஷன். அந்த டைம்ல மன்பிரீத் சிங் கத்துன கத்து அங்கிருந்த ஸ்டேடியமே அலறிச்சு. அவருக்குமே எல்லோ கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. 2 நிமிஷம் அவருமே வெளியே போயிருந்தாரு. பட் இந்த மாதிரியான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஓவரால் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வழக்கம் போல தங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்டா காட்டி வின் பண்ணிட்டாங்க. சிவம் பட்டாரி ரைடிங்லயும் முகமது ரேசா ரைடிங் பிளஸ் டிஃபென்ஸ்லயும் கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இந்த டீமோட வின் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. பட் ரைட் கார்னர் ராகுல் செத்பலுக்கு இன்னைக்கு டே அமையல. பட் கொஞ்சம் ஆஃப் டே தான். பட் அதே சமயம் வினய் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கும் ஆஃப் டே தான். ராகுல் செத்பல் சதைப்பிருந்தாலும் ஜெய்தீப் அண்ட் சஞ்சய் டிஃபென்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த போட்டியை ஈஸியாவே ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டீமா ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த பிகேஎல் சீசன் 11ஓட பிளே ஆஃபுக்குள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். அவங்களோட பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு 67, 63 அப்படிங்கிறது ஆவரேஜ் பாயிண்ட். 67 புள்ளிகளை எடுத்து இப்போதைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிகேஎல் சீசன் 11ஓட ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். அவங்களால இதுக்கப்புறமா பிளே ஆஃப்ல இருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா நோ சான்ஸ், வரப்போறது கிடையாது. ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம். பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் கூட எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். பட் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு போராடி. ஆனா அந்த ஒரு பாயிண்ட்டை கூட கொடுக்க மாட்டேன்னு, கடைசி பாயிண்ட் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மன்பிரீத் சிங் ரிவ்யூலாம் போயிருந்தாரு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இந்த போட்டியை பார்த்திருந்தாரு. பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவங்க் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாரு. பட் சப்போர்ட் பண்றதுக்கு அயன் எதுவுமே பண்ணல, சந்தீப்பும் பெருசா எதுவும் பண்ணல. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அன்கித் மட்டும் 4 புள்ளிகள். அண்ட் தீபக் பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் அவர் ஒரு டிஃபெண்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரைடிங்ல வந்துருந்துச்சு. அதுவும் கடைசியா பண்ண சூப்பர் ரைட் மட்டும் தான். பட்னாவில் கொஞ்சம் விஷயங்கள் அப்படி இப்படின்னு போயிருந்துச்சு. அதனாலதான் இந்த போட்டியை அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தமிழ் தலைவாஸ் வெஸ் குஜராத் ஜெயன்ஸ். அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் தலைவாஸோட 150வது போட்டி. ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மைல் ஸ்டோனும் இந்த போட்டியில தான் வந்திருந்துச்சு. அதை வின்னும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 40க்கு 27 சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சௌரப் 7 புள்ளிகள், அதுல 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4 டச் பாயிண்ட்ஸ். அது இல்லாம ரோனக் 1 புள்ளி, ஆஷிஷ் 6 புள்ளிகள், ஐஃபை எடுத்திருந்தாரு. அதிசயமான ஒரு விஷயம் தான் நடந்துருந்துச்சு. மொயின் சஃபாகி 13 புள்ளிகள், அதுல பாத்தீங்கன்னா 11 டச் பாயிண்ட்ஸ், 2 போனஸ். இமன்சு 7 புள்ளிகள் எடுத்திருந்தாரு, 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அது இல்லாம 5 ரைட்
8 பாயிண்ட்ஸ் கலக்கியிருந்தாரு. அமீர் ஹசன் பஸ்தாமி அந்த புள்ளிகளும் எடுக்கல. நிதேஷ்குமார் 1, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் 1, குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 1, நீரஜ்குமார் 1, மோஹித் எந்த புள்ளிகளும் எடுக்கல. ராகேஷ் 2, முகமது நபி பக்ஷ் 1 அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இமான்சு 3 புள்ளிகள், ரோஹித் 2, ரோகன் சிங் 2, இமான்சு சிங் 11. ஆக்சுவலி இவங்களோட சப்ஸ்டியூட் நல்லா ஆடி இருந்துச்சு மெயின் 7 விட. சரி, ஓகே, இந்த போட்டிக்குள்ள என்ட்ரி ஆகிறோன்னு ஆரம்பத்தில் இருந்து தமிழ் தலைவாசோட கைதான் ஓங்கி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது 19க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு செம டாமினன்ஸோட தான் தமிழ் தலைவாஸ் முடிச்சிருந்தாங்க. தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டார்டிங் 7 போனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஸ்டார்டிங் 7 தான் ஆல்மோஸ்ட் செட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அனுஜ் கபாடி கேட்டிருந்தேன், அதுக்கு மேலே ஆஷிஷவே கூட்டு வந்தாரு, ஆஷிஷ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாரு. பட் நான் சொன்ன அதே 3 ரைடர்ஸ் தான், அதாவது சௌரப், மொயின் சஃபாகி கூட சப்போர்ட்டுக்கு இமான்சு யாதவை ட்ரை பண்ணலாம் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏன்னா இமான்சு யாதவ் வந்து எஃபெக்ட்ஃபுல்லா இருப்பார்னு சொல்லியிருந்தேன், அது வந்து இங்க யூஸ் ஆயிருந்துச்சு. போத் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து இமான்சு யாதவ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. சௌரபும் டேக்கிள் பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு இருந்தாரு, 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வரைக்கும் சௌரபுமே எடுத்துட்டு இருந்தாரு. ஓவராலா தமிழ் தலைவாசல் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஆல்ரவுண்டர் தான் நினைக்கிறேன், வெறும் ரைடிங் மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் நாங்க பண்ணுவோம்னு சொல்லி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போட்டியில வந்து நிதேஷ் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவர் வந்து நார்மலா பண்ற பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும், அது இன்னைக்கு வரல. ரைட் கார்னரான அமீர் ஹசன் பஸ்தாமிக்கு இன்னைக்கு டே சரியா அமையல, ரோனக்கும் அதே மாதிரி தான். பட் மத்த எல்லா பிளேயர்ஸுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க, பெருசா சப்ஸ்டியூட் வந்து யூஸ் பண்ண முடியாமலே இருந்துச்சு. அண்ட் அந்த சப்ஸ்டியூட்குள்ள நான் திரும்பவும் வரேன். தமிழ் தலைவாஸ் வந்து 6 பிளேயர்ஸ் மட்டும் தான் சப்ஸ்டியூட் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஏன் 7 பேர் வைக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா வைக்கிறதுக்கு அங்க பிளேயர்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாருமே இன்ஜுரி கன்சர்ன். 6 பிளேயர்ஸ் மட்டும் தான் அப்படி இப்படின்னு தத்தி தடுமாறி தேத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6 பேர் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ். டீம்ல டெப்த் கிடையாது, டைம் வந்து சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு கூட பிளேயர்ஸ் இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ் தலைவாஸ். இது ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் தான். பட் இதுல இருந்து மீண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கு. 7 போட்டிகள்ல 6 ஜெயிக்கணும், அதுல 1 ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இருக்கிற போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. பட் ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். அந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே சரியா இல்ல, அதாவது பர்த்திக் தகையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவருமே கிடையாது. லாஸ்ட் மேட்சுமே அவர் மட்டும் தான் ஆடினார் நமக்கு எதிராக, அவர் இப்ப சுத்தமா இல்ல. அவர் இல்லாம ராகேஷை கொண்டு வந்தாங்க, ராகேஷ் எதுவுமே பண்ணல. குமன் சிங் வழக்கம் போல சொதப்பி இருந்தாரு. ரைடிங் தான் இப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸுமே அதே அளவுக்கான சொதப்பல் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. சோம்பேறி உள்ள கொண்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு. பட் சோம்பேறியுமே சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே எடுக்கிற சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு, அவருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீரஜ்குமாரும் அதே மாதிரி தான். ஒட்டுமொத்தமா குஜராத் ஜெயண்ட்ஸ் இப்ப டீமாவே இல்ல, அவங்க வந்து கொலாப்ஸ் ஆகி தான் நிக்கிறாங்க. அந்த டீம்ல இன்ஜுரிலாம் கிடையாது, பர்த்திக் மட்டும் தான் இன்ஜுரி, மற்றவங்க எல்லாருக்குமே அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு எடுத்து வைக்கணும். அப்படிதான் அவங்களோட நிலைமையுமே இருந்துருந்துச்சு. ஓவராலா இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து டாமினேட் பண்ணி தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆஷிஷ் வந்து கண்டினியூஸா பாயிண்ட் எடுத்துட்டே இருந்தாரு. அவரோட ஐஃபை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துருச்சு, அதுவே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் சர்ப்ரைஸ் ஆனீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தமிழ் தலைவாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகள்ல கண்டிப்பா அவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு அமோகமா இருக்கு. பட் அதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுல மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கு. ஸோ தமிழ் தலைவாசோட இந்த வெற்றியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுக்கப்புறமா ஜெயிச்சு உங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியுமா? உங்களோட கருத்து என்ன? மறக்காம அதை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.